மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னப்பா எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ நல்லா எக்கோ அடிக்கிற அளவுக்கு கேட்குது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்குதா கேட்கலையான்றதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் கிராக் வித் ஜாக் சர்ச் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் படிக்க போகிறேன், நான் கிராக் வித் ஜாக் சைடை யூஸ் பண்ணி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ராயல் பாஸ் வந்து இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கியா? ஸோ 40% ஆஃபரு. ஸோ அது எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் கிராக் வித் ஜாக் சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் மேலே உங்களுக்கு ராயல் பாஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ உள்ளே போய் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை 7 மாதத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 7 மாதத்துக்கு 1099 இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1999 இருக்கும். இதெல்லாம் எனக்கு சார் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபரை கொண்டு வந்திருக்கும். CWJ40 இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேவ் அ கூப்பன் கோடுன்னு கேட்கும். இந்த கூப்பன் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மந்த்ஸே வந்து நீங்கள் வெறும் 1199 பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? ராயல் பாஸ்ல இருந்து எல்லா பேக்கேஜுமே அதில் வந்துடும். ஸோ இல்லை எனக்கு தனித்தனியாக வீடியோ கோர்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் வேணும், அதுவும் நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதில் இது தவிர வேறு ஏதாவது கொரிஸோ இல்லை இதில் ஏதாவது கொரிஸோ இருந்தாலும் ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது. எப்போனாலும் என்னன்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. சரியா? ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் எதோ ஐயோ இல்லையே தெரியுமா என்னன்னு தெரியல, கேட்கலாமான்னு தெரியலையே, நம்மளுக்கு இது தோணி இருக்கே அதனால இந்த டவுட்டுன்னு ஏற்றுக்குருவாங்களா வச்சுக்கிருவாங்களா அப்படின்ற எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு வேண்டாம். சரியா? எப்பயுமே நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான் அது. ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யாருக்கா எதெல்லாம் தேவைப்படுதோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் கிளாரிட்டிக்கு யார்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு கிளியராக ஆகும்னு தெரியுதோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்மகிட்ட தான் கேட்கணும் இவங்ககிட்ட தான் கேட்கணும்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட யாருக்கு கேட்டால் அவங்களுக்கு ஐடியா கிடைக்குமோ அவங்கள்ட்ட டேரெக்டாக கேளுங்க. ஸோ ஹெசிடேட்டே ஆகாதீங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ போயிடலாமா? போலாமே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை ஒன்றும் பெரிய நியூஸ்லாம் நிறையா இல்லை, கொஞ்சம் தான் இருக்கிறது. ஸோ அது என்னென்ன இருக்குன்றதை டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. சரியாப்பா? ஓகே, அப்பாயின்மெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் எதுவும் இல்லைப்பா, டேரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ வினித் ஜோஷி டேக்ஸ் சார்ஜ் அஸ் செக்ரட்டரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனோட செக்ரட்டரியாக வினித் ஜோஷி அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஸோ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக, அதான் கதை, புரியுதா? ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழே ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியாக வினித் ஜோஷி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ ரொம்ப நாளாகவே அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் செக்ரட்டரி போஸ்டிங் வந்து வேக்கண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட டேரக்டர்ஸ் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடிஷனல் சார்ஜ் எடுத்து. ஸோ இப்போ அந்த பொறுப்புக்கு நம்ம வினித் ஜோஷி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் இதற்கு முன்னாடி நம்ம மணிப்பூரோட சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர். சரியா? மணிப்பூர் கவர்மெண்டோட ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரலாக இருந்திருக்காரு, நம்ம சிபிஎஸ்சியோட சேர்மனாக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து எஜுகேஷன் செக்டரில் நிறைய வருஷங்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதோட தொடர்ச்சியாக இப்போ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரியாகவே மாறிட்டாப்ல நம்ம வினித் ஜோஷி. சரியா? எஸ். ஸோ ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி யாரு? டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வினித் ஜோஷி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1956. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி பகதூர் சிங் சாஹோ, ஸோ அவர் தான் வந்து அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக யுனானிமஸாக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஸோ பகதூர் சிங் சாஹோ வந்து இது வந்து கொஞ்சம் முன்னாடி நியூஸ். ஸோ அந்த பழைய நியூஸ் நம்ம பார்க்குறப்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக பகதூர் சிங் சாஹோ வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினித் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ வினித்தை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஹையர் எஜுகேஷன் படிங்க, அப்போ தான் வந்து உங்கள் வாழ்க்கை உருப்பிடும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு. அவர் அதை கேட்காம சினிமா ஃபீல்டுக்கு வந்தார், பாதியிலேயே போயிட்டார். சரியா? அதான் உங்களுக்கான க்ளூ. ஓகே, நம்ம வினித் இருக்காரு, நம்ம வினித். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம சந்திரமுகியோட லவ்வர் அவர் தான். சந்திரமுகியோட லவ்வராக வந்து இந்த படத்தில் நடித்தவர் தான் வினித். ரைட்டா? சந்திரமுகி படத்தில். ஸோ வினித் வந்து ஜோசியம் பார்த்துருக்காரு, ஹையர் எஜுகேஷன் படிங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை உருப்பிடும் இருக்காங்க. அவர் கேட்கல, வாழ்க்கை வீணா போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் தான் வச்சுக்கோங்க. படிப்பு தான் உங்களை உயர்த்தும். சமிட். என்ன சார் பஞ்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்றீங்களா? எஸ், பேசுங்க. ஸோ ஐசிஏ அனௌன்சஸ் WOFA 2025, அதாவது வந்து நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேர்ல்டு ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ், அதான் வந்து WFOA. சரியா? WOFA. சரியா? WOFA. ஸோ WOFA. சரியா? WOFA வேர்ல்டு ஃபோரம் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்ற ஒரு மீட்டிங் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. எங்க? இந்தியா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் சென்டர் நியூ டெல்லியில. சரியா? ஸோ நடத்த போறாங்க. எப்போ? ஜனவரி 31 2 நடத்த போறாங்க. ஸோ இந்த மீட்டிங் எதற்கானது? இந்த மீட்டிங் எதை தீமா வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி மீட்ஸ் இனோவேஷன்ஸ். அக்கௌண்டபிலிட்டி மீட்ஸ் இனோவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் பிளானட் அப்படின்ற ஒரு தீமுக்கில தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இந்த மீட்டிங் முக்கியமாக எதை நோக்கி போகும்
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். ஸோ நம்ம இனோவேஷன்ஸ்லாம் இருக்கட்டும், அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கட்டும், நம்ம எப்படி சொல்றது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து எப்படிலாம் கொண்டு வரணும், எக்கனாமிக்கல் க்ரோத் எப்படி கொண்டு வரணும், ஸோ சோஷியல் ப்ராக்ரஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, குட் கவர்னன்ஸ் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி தான் இந்த வேர்ல்டு ஃபோரம் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்க எல்லா லீடர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஸோ அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாரும் வந்து கலந்துக்குருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நியூ டெல்லியில் நடக்க போகிறது. நடத்துறவங்க ஐசிஐயோட பிரசிடென்ட் ரஞ்சித் குமார் அகர்வால், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1949. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து 28வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் பிரசீடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் காமன்வெல்த் பார்லிமெண்ட்ஸ், அதாவது வந்து சிஎஸ்பிஓசின்னு சொல்லுவாங்க, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் காமன்வெல்த் பார்லிமெண்ட்ஸ்ல இருக்க ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பிரசீடிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ் தான் 28வது எடிஷன் நடக்குது. அது எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க, இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ அது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பார்லிமெண்டரி ப்ராசஸ்ல இந்த சோஷியல் மீடியா அண்ட் ஏஐ வந்து எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங்காக தான் இந்த மீட்டிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நடத்த போறாங்க. இந்தியா தான் அதை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 28வது சிஎஸ்பிஓசி மீட்டிங்கு, கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பிரசீடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி. ரைட்டா? ரைட்டு. பார்லிமெண்ட்ஸ். ரைட். டிஃபென்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சிங்ஸ் 2960 crore கான்ட்ராக்ட் வித் பிடிஎல் ஃபார் எம்ஆர்எஸ்ஏஎம். என்னடா இது பிடிஎம்ன்றீங்க, எம்ஆர்எஸ்ஏஎம்ன்றீங்க, எம்ஓடின்றீங்க, என்னடா இதெல்லாம் அப்படின்னா எல்லாத்தையும் கீழே பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க, எம்ஓடினா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். நம்ம பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கூட 2960 கோடி ரூபாய்க்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதற்காக இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீடியம் ரேஞ்ச்னா கொஞ்சம் தூரத்துக்கு, சரியா, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் ரேஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், சர்ஃபேஸ்ல இருந்து ஏருக்கு அனுப்புற ஒரு மிசைலு, அந்த மிசைலை சப்ளை பண்ண போறாங்க. யார் பண்ண போறா? பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பண்ண போறாங்க. யாருக்கு பண்ண போறாங்க? நம்ம இந்தியன் நேவிக்கு பண்ண போறாங்க. ஸோ அதை வந்து யார் வந்து அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கா? நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. எவ்வளவுக்கு போட்டிருக்காங்க? 2960 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மிசைலோட ரேஞ்ச் என்ன? 70 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஸோ ஹை ரெஸ்பான்ஸ் குயிக் ரியாக்ஷன் மிசைலா வந்து வெர்டிகலா லான்ச் பண்ற சூப்பர்சானிக் மிசைலா இந்த மிசைல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யாரு? ராஜ்நாத் சிங். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி லக்னோ, யூபி. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நேற்று ஒன்று பார்த்தோம். ஸோ NAG MK2 ஆன்டி டேங்க் மிசைலை வந்து இந்தியா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இதை ரெடி பண்ணவங்க யாருன்னு சொன்னேன்? DRDO. ரைட்டு. கிளியர்? டன். சிறப்பு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொல்லிட்டேன். இன்சூரன்ஸ். ஸ்ரீராம் லைஃப் லான்ச்சஸ் ஷனிஷ்சித் லாப் ஸ்டார்டிங் அட் 30,000 பெர் இயர். அதாவது வந்து இது எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சேவிங்ஸ் பிளான், இண்டிவிஜுவலுக்கான ஒரு சேவிங்ஸ் பிளான் பா, சிம்பிளா. சரி, ஃபர்ஸ்ட் இது யார் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சேவிங்ஸ் பிளான் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீராம் லைஃப் சன்ஸ்சித் லாப் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை, இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த பிளான் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்கள் கட்டுற ப்ரீமியம் கூட ஹை ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் ஃப்ளெக்சிபிளாக வந்து நீங்கள் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. 30 நாள்ல இருந்து நீங்கள் வந்து இப்போ குழந்தை பிறகு 30 நாள் 30 நாளுக்கு அப்புறம் அதுல இருந்து 60 வயசு வரையும் யார் வேணா இந்த பிளானை எடுத்துக்கலாம். சரியா? இதோட மினிமம் டிக்கெட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா, மினிமம் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 30,000 கட்டலாம். இல்லை சார் வருஷத்துக்கு என்னால் கட்ட முடியாதுன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க 15,500 கட்டலாம். இல்லை அதுவும் முடியாதா? 3 மாதத்துக்கு ஒருக்க 8,000 கட்டலாம். அதுவும் முடியாதா? இல்லை மாதம் 3,000 கட்டலாம். ஸோ இது வந்து மாதம் 3,000 கட்டிங்கன்னா 36,000 கட்டுவீங்க. ஸோ மாதம் அதாவது 4 மாதத்துக்கு 8,000 கட்டினா 32,000 கட்டுவீங்க. ஸோ இதே வந்து நீங்கள் வருஷத்துக்கு 2 தடவை கட்டிங்கன்னா 31,000 கட்டுவீங்க. வருஷத்துக்கு கட்டிங்கன்னா 30,000 கட்டலாம். இது வந்து மினிமம் டிக்கெட் வேல்யூ. சரி, இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரிட்டர்ன் எடுக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு உங்களுக்கு பே அவுட் ஃப்ரீ, டாக்ஸ் ஃப்ரீ பே அவுட்ஸே வந்து இருக்கும். அப்போ இன்கம் பே அவுட் மாதிரி மாதம் உங்களுக்கு காசு வர மாதிரி பிளானாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 101 வயசு வரை இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்ட் இன்கமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் இறந்தே போயிட்டாலும் ஸோ கிட்டத்தட்ட வந்து 160 டைம்ஸ் அதிகம். இப்போ நீங்கள் வந்து 30,000 போட்டிங்கன்னா அதை 100 தடவை போட்டிங்கன்னா என்ன ஆச்சு? 30,000 பக்கத்தில் இன்னும் 2 ஜீரோ போட்டுக்கோங்கப்பா, சிம்பிள். 30 லட்ச ரூபா. ஸோ 170 டைம்ஸ் 45 லட்ச ரூபா வரையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெத் பெனிஃபிட்ஸும் இதில் அப் டு இது அந்த லெவலில் அப் டு அந்த லெவல் வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸும் வந்துருது, அதில் வந்து சேவிங்ஸ் பிளானாகவும் போயிருது, மந்த்லி இன்கமாகவும் கிடைச்சிருது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுறாங்க நம்ம ஸ்ரீராம் லைஃப் சனிஷ்சித் லாப் அப்படின்ற கம்பெனி, இது பிளான் மூலமாக நம்ம ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ். ரைட். அதோட CEO காஸ்பரஸ் JH
காமட். சரி, அவர் வெள்ளக்கார மாதிரி தான் இருக்கார் அவர் ஆள் பார்க்க. ஸோ அவர் கேஸ்பரஸ் தான் அவர் பேர். ஃபவுண்டட் 1974, ஹெட் குவார்டர்ஸ் ஹைதராபாத், தெலுங்கானா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியை நம்ம வார்பக் பின்கஸ் அண்ட் கத்தாஸ் QAE இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அக்யூர் பண்ணிட்டான். சரியா, வார்பக் பின்கஸும் கத்தாரை சேர்ந்த QAE கம்பெனியும் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. எவ்வளோக்கு 1225 கோடி ரூபாய்க்கு அக்யூர் பண்ணி இப்போ ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ட்ரூ ஹோம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து கம்பெனியே மாறிடுச்சுன்றப்போ ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரூ ஹோம் ஃபினான்ஸ் சொல்லி நம்ம ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸை. ரைட்டு. இன்டர்நேஷனல் PFC சைன்ஸ், அதாவது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சைன்ஸ் 120 பில்லியன் yen லோன் பேக்ட் வித் ஜப்பான்ஸ் JBIC. அதாவது நம்ம ஜப்பானோட JBIC பேங்க்ல ஜப்பான் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அவங்களோட நம்ம PFC வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. $120 பில்லியன் ஜாப்பனீஸ் யென்னுக்கு லோன் வந்து வாங்கியிருக்காங்க. இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி 6600 கோடி ரூபாய். சரியா, ஸோ இதை வந்து எதற்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் வந்து அவங்க நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி சப்ளை ப்ரொடக்ஷன்ஸ்க்காகவும் ஸோ நிறைய ரினியூவல் எனர்ஜி போர்ட்ஃபோலியோஸ் கொண்டு வரணும். ஸோ இந்தியாவில் வந்து இந்த நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸ்டு எனர்ஜி சோர்ஸை வந்து டெவலப் பண்ணணும். சரியா, ஃபாசில் ஃபியூல்ஸ் இல்லாமல் நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் பேஸ்டு எனர்ஜி சோர்ஸஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ரினியூவல் எனர்ஜி செக்டார்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த லோனை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு இந்த லோன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து நம்ம JBIC வந்து அவங்களோட இனிஷியேட்டிவான குளோபல் ஆக்ஷன் ஃபார் ரீகாலனைசிங் எக்கனாமிக் growth அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரிசர்வேஷன் கிரீன் அப்படின்ற இனிஷியேட்டிவ் கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதுல 72 பில்லியன் ஜாப்பனீஸ் yen வந்து JBIC கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ்னால வந்து ஃபண்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ PFCயோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1986, சேர்மன் வந்து பர்மிந்தர் சோப்ரா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம குளோபல் இன்வெஸ்டர் சமிட் போபால் மத்திய பிரதேசில் நடக்க போகுது. சரியா, குளோபல் இன்வெஸ்டர் சமிட் போபால் மத்திய பிரதேசில் நடக்க போகுது. அந்த மீட்டிங்ல ஜப்பான் வந்து மெம்பர் கண்ட்ரி பார்ட்னரா ஆட் ஆயிருக்காங்க. சரியா, பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கண்ட்ரி பார்ட்னராக நம்ம ஜப்பானும் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர் சமிட்டை வந்து சமிட் வந்து பங்கெடுத்துக்க போறாங்க. எங்க நடக்குது? போபால் மத்திய பிரதேசில் நடக்கிறது. ரைட்டு. நேஷனல் டர்மரிக் போர்டு லான்ச் டு எலிவேட்ஸ் இந்தியாஸ் கோல்டன் ஸ்பைஸ். ஸோ மஞ்சளை வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்தியாவோட கோல்டன் ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, கோல்டன் ஸ்பைஸ் தான் மஞ்சள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதற்காகவே ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டே கொண்டு வந்துட்டாங்க நம்ம காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி. சரியா, ஸோ அதை கொண்டு வந்து லான்ச் பண்ண இனாகரேட் பண்ணி வச்சவர் நம்ம பியூஷ் கோயல் ஐயா, காமர்ஸ் மினிஸ்ட்ரி பியூஷ் கோயல் ஐயா. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாரு? பாலே கங்கா ரெட்டி. சரியா, ஸோ அவர் தான் வந்து முதல் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த போர்டு வந்து டர்மரிக் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 20 ஸ்டேட்ஸ், ஸோ மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மேகாலயா, இது மாதிரி ஒரு 20 ஸ்டேட்ஸை சம்மந்தப்படுத்தியிருக்க டர்மரிக் ஃபார்மர்ஸை சப்போர்ட்டாக இருக்கும் இந்த போர்டு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய டர்மரிக் வெரைட்டிஸ்க்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொமோட்டிங் வேலையாக இருக்கட்டும், அதே டைமில் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ டர்மரிக் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த போர்டு வேலையுமே வேலை பார்ப்பாங்க. ஸோ மஞ்சளுக்காக தனியாக வந்து ஒரு போர்டே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ போர்டுனா பிளாக் போர்டு கிடையாது, நேஷனல் போர்டு. சரியா, எஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி யாரு? பியூஷ் கோயல். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி மும்பை நார்த், மகாராஷ்டிரா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி பாரத் மொபைலிட்டி குளோபல் எக்ஸ்போ வழக்கம் போல நம்ம பாரத் மொபைலிட்டி குளோபல் எக்ஸ்போ வந்து நம்ம மோடி ஐயா வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 100 லான்ச்சஸ், 100 புதிய லான்ச்சஸ் வந்து இருக்க போகுது. ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், காம்பவுண்ட் ப்ராடக்ட்ஸ், டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு 100 புது லான்ச்சஸ் வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாரத் மொபைலிட்டி குளோபல் எக்ஸ்போவை நம்ம மோடி ஐயா வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட் சுவாமி விவேகானந்தா யுவ சக்தி மிஷன் இன் மத்திய பிரதேசில் வந்து சுவாமி விவேகானந்தா யுவ சக்தி மிஷன் அப்படின்ற மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மிஷனோட முக்கியமான வேலை அப்படின்னா எப்படி சொல்றது, இந்த யூத்ஸ்க்குலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, ஸோ அவங்களுக்கான எஜுகேஷன் சப்போர்ட்டை கொடுக்குறது, இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான எப்படி சொல்றது வேகன்சி புதுசாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது தான் இந்த மிஷனோட வேலை. சரியா, ஸோ கிட்டத்தட்ட 2028 70% யூத்ஸ்க்கு வந்து நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் 2030 எல்லாரும் வந்து 12th வரையும் எல்லா ஸ்டேட்டில் இருக்க யூத்ஸ் வந்து 12th வரையும் படிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் மத்திய பிரதேசிலையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசில் சுவாமி விவேகானந்தா யுவசக்தி மிஷனை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா, ஸோ இது முக்கியமான மோடி ஐயாவோட ஒரு எப்படி சொல்ற ஒரு பிரின்சிபலான கியான் பிரின்சிபல். கியான்னா வந்து
ஏழையாக இருக்கவங்க, யூத்தாக இருக்கவங்க, ஃபார்மர்ஸ்க்கு, பெண்களுக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம விவேகானந்தாட்டிருந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை அதை ஊக்குவிக்க விதமாக தான் இந்த சுவாமி விவேகானந்தா யுவசக்தி மிஷன் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லி மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஐயா சொல்லியிருக்காப்ல. ரைட். கிளியர். ஸோ மத்திய பிரதேஷோட சிஎம் மோகன் யாதவ், கேபிட்டல் போபால், கவர்னர் மங்குபாய் சி பட்டேல். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்காங்க, WSJ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லுவாங்க, WSJ இருக்காங்களே, அவங்க வந்து மத்திய பிரதேஷ் வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. என்னவா ரெகனைஸ் பண்ணிருக்காங்க? ஒன் ஆஃப் த டாப் குளோபல் டெஸ்டினேஷன் ஃபார் 2025. சரியா? ஸோ குளோபல் டாப் டெஸ்டினேஷனாக வந்து மத்திய பிரதேஷ் வந்து 2025 வந்து ஒன் ஆஃப் த பிளேஸாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. யாருனால? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலால செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோகோவிக் பிரேக்ஸ் ஃபெடரர்ஸ் ரெக்கார்ட் ஃபார் கிராண்ட் ஸ்லாம் மேட்ச் கவுண்ட். அதாவது வந்து நம்ம ஜோகோவிக்ஸ் இருக்காரு, நோவாக் ஜோகோவிக். ஸோ அவர் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதில் அவர் வந்து இன்னொரு ரெக்கார்டையும் வேற கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டாரு. என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரோஜர் ஃபெடரர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கிராண்ட் ஸ்லாம் மேட்சஸ் விளையாண்டது நம்ம ரோஜர் ஃபெடரராக இருந்தார். இப்போ வந்து அவர் வந்து 430 மேட்ச் விளையாண்டு அந்த ரெக்கார்டையும் பீட் பண்ணியிருக்காப்புல நவாக் ஜோகோவிக் எந்த ஊரை சேர்ந்தவர்? செர்பியாவை சேர்ந்தவர். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நேற்று ஒரு பார்த்தோம், பேட்மிண்டன் பிளேயரான PV சிந்து வந்து பூமா இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் வைக்கிறது மூலமாக நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜெயிண்ட் வந்து இந்த மாதிரி பேட்மிண்டன் ஃபீல்டுக்குள்ளேயும் வர போறாங்க. ரைட்டு. கிளியர். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ நான் பேசுறது இவ்வளோ கேட்டுச்சா கேட்கலன்னு முதல்ல செக் பண்ணிக்கிறேன். எஸ், நல்லபடியாக தான் கேட்டிருக்கு. ஸோ ஓகே தானே? ஆல் குட், ஆல் கிளியர். ஸோ ஸ்டாட்டிக் ஒரு பார்த்துக்கோங்க. குவிஸ் போயிடலாம் தானே? போயிடலாம். டேஷ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் சரஸ்வத் பேங்க் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அதாவது ஒன்றில் பேங்க் அசூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தாங்க. சரஸ்வத் பேங்க் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க். யார் கூட டைப் வச்சிருந்தாங்க? PNB மெட்லைஃப் கூட டைப் வச்சிருந்தாங்க. சிங்கப்பூர் வந்து இப்போ யாருக்கு ஹானரி சிட்டிசன்ஷிப் அவார்ட் கொடுத்தாங்க? CCAவோட ஃபார்மர் சேர்மன் தருண் தாஸ். IBC டு செட் அப் லித்தியம் அயன் ஜியா ஃபேக்டரி. IBC வந்து இப்போ லித்தியம் அயன் ஜியா ஃபேக்டரி செட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. எங்க? தேவனஹள்ளி, கர்நாடகாவில். டேஷ் முக்கியமந்திரி மயாசமன் யோஜனா. முக்கியமந்திரி மயாசமன் யோஜனா எங்க லான்ச் பண்ணப்பட்டுச்சு? ஜார்க்கண்டில் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்தியாவோட ப்ரொஜெக்டட் எகனாமிக் growth, GDP growth ரேட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? வேர்ல்டு பேங்க் 2 வருஷத்துக்கு சேர்த்து சொல்லியிருந்தாங்க. ஃபினான்ஷியல் 25க்கும் ஃபினான்ஷியல் 26க்கும் சேர்த்தே 6.7% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? ரைட். ஸோ ஒரு நிமிஷம், என்னடா இது? ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். எஸ். ஸோ வேறு எதுவும் டவுட்டோ query எதுவும் இருந்துச்சுன்னா எப்படினாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ query நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா யோசிக்கலாம் வச்சுக்கிறாதீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிற வரையும் அது டவுட்டு தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா DAV_3073 எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ராயல் பாஸ் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கியா? 1199 நீங்கள் வந்து 12 மந்த்ஸ்க்கு ராயல் பாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து நான் சொன்ன கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதை எடுத்துக்கிற முடியும். ஸோ அந்த கூப்பன் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா CWJ40. சரியா? இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1199க்கு 12 மந்த்ஸ்க்கே ராயல் பாஸ் கிடைக்கும். வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ், மாக் டெஸ்ட் சீரிஸ், ஸோ பேங்கர்ஸ் தேவையான எல்லா கடனும் ஒரே பேக்கேஜ்லேயே கிடச்சிரும். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான கண்டென்ட் நல்லபடியாக முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்போனாலும் என்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, டாடா, பபாய், see you, டாடா, பாய்.